வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான வேலை வாய்ப்பு என்னன்னா, நம்ம தமிழக அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா சாலை போக்குவரத்து நிறுவனம் தரமணி சென்னையிலேருந்து வந்திருக்க காலி பணியிட அறிவிப்பு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு 8 போக்குவரத்து கழகங்களில் 25 மண்டலங்களில் கீழ்கண்ட பணிகளுக்கு அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்யவும் நபர்களின் விண்ணப்பங்கள் www.arasubus.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. அதாவது 8 போக்குவரத்து கழகங்கள் பெயர்களை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை, அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னை, அப்புறம் விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி. ஸோ இந்த 8 மண்டல போக்குவரத்து கழகங்களில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவியின் பெயர் பொறுத்த வரைக்கும் ஓட்டுநர் உடன் நடத்துனர் அப்படின்னு டிரைவர் கம் கண்டக்டர் தான் உங்களுக்கு இந்த வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த டோட்டல் வேகன்சி பொறுத்த வரைக்கும் 3274 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகத்தில் 364 வேகன்சியும், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னையில் பார்த்திங்கன்னா 318 வேகன்சியும், அடுத்து விழுப்புரமில் 322, கும்பகோணமில் 756, சேலமில் 486, கோவையில் 344, மதுரையில் 322, திருநெல்வேலியில் 362 வேகன்சி. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3274 வேகன்சி உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் உங்களோட மண்டலம் எதுவோ அந்த மண்டலத்தில் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விழுப்புரம் மண்டலத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் வேலூர், காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை இந்த மண்டலங்கள்லாம் அடங்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன சுழற்சி அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த செலெக்ஷன்ஸே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ குறைந்தபட்ச வயது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24 வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது மினிமம் 24 ஏஜ் இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓசி பிரிவினருக்கு அதாவது பொது பிரிவினருக்கு 40 வயசுக்கும், பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 45 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் எக்ஸர்வீஸ்மேன் அந்த ஓசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 50 வேகன்சியும், இதுவே பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இருந்தீங்கன்னா 55 வேகன்சியும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய தகுதிகள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ இதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க. செல்லத்தக்க கனரக வாக ஓட்டுநர் உரிமம், அதாவது ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் குறைந்தபட்சம் 18 மாதங்கள் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 18 மந்த்ஸ் அதாவது 1.5 வருஷம் நீங்கள் இந்த ஹெவி மோட்டார் வெஹிக்கிளை ரன் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முதல் உதவி சான்று, அதாவது ஃபஸ்ட் எய்ட் கிட், அதாவது சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ஓசி நீங்கள் வாங்கியிருக்கணும். மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம், அதாவது கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ இது முக்கியமான விஷயம் டிரைவர் கம் கண்டக்டர் ரெண்டுமே உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஸோ தனித்தனியாக எடுக்கல, ரெண்டுமே ஒன்றா சேர்த்து தான் எடுக்கிறாங்க. ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் நீங்கள் எப்போ வாங்கியிருக்கணும்னா 1/1/2025 வாங்கியிருக்கணும். அதாவது போன வருஷமே நீங்கள் இந்த கண்டக்டர் லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து உயரம் மற்றும் எடை பொறுத்த வரைக்கும் உயரம் 160 சென்டிமீட்டர் இருக்கணும். எடை குறைந்தபட்சம் 50 கிலோவாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உடல் தகுதி பொறுத்த வரைக்கும் தெளிவான குறைபாடுகளற்ற, அதாவது கிளியர் ஐசைட், கண் பார்வை பெற்றிருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. எந்தவித உடல் அங்க குறைபாடுகள், அதாவது ஃபிசிக்கல் டிஃபார்மிட்டி இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக உங்களுக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச வயது 24 மற்றும் 18 மாதங்கள் முன் அனுபவம் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே கண்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் விண்ணப்பதாரர்களுக்கு, அதாவது எக்ஸாம் ஃபீஸாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 590 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து இதர பிரிவினருக்கு 1180 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் ஃபீஸஸ் எல்லாம் கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் முறையே தேர்வு எழுது
எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு இதெல்லாம் உங்களுக்கு நடத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப கட்டணம் எந்த காரணத்தை முன்னிட்டும் திரும்ப வழங்கப்பட மாட்டாது. அதாவது உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து திருப்பி ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பதாரர்கள் எழுத்து செய்முறை நேர்முக தேர்வுக்கு வருவதற்கான பயண செலவு இதர செலவுகள் தொகை எதுவும் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு வரும்போது உங்களுக்கான எந்த ஃபீஸும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான அந்த எழுத்து செய்முறை தேர்வு, நேர்முக தேர்வு அனைத்து விவரங்களும் அறிய arasubus.tn.gov.in இந்த இணையதளத்தை பார்வையிடலாம். அதாவது உங்களுக்கான எக்ஸாம் ஹால் டிக்கெட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்லேயே ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இணையதளம் மூலம் விண்ணப்ப படிவம், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் 23/3/2025 மதியம் 1 மணி முதல் 21/4/2025 மதியம் 1 மணி வரை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து அதாவது 21 மார்ச் 2025 அடுத்த மாதம் 21/4/2025 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதர விவரங்கள் பொது அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக டிரைவர் கம் கண்டக்டர் லைசன்ஸ் பெற்றிருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அதுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க. ஒரு சில டிரைவர் லைசன்ஸ் மட்டும் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நடத்துனர், அதாவது கண்டக்டர் லைசன்ஸும் கண்டிப்பாக இருக்கணும், அப்போ தான் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஓகே மக்களே, இந்த வேலை வாய்ப்பை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.